யாரு கிட்ட போட்டும் கோயில் பூசாரிட்டு போ. ஒரு குஞ்சான குஞ்சு கூட காலமே பாரு இருந்தாலும் பாரு குஞ்சுக்குது பாரு பாரு குஞ்சு படுத்திட்டு இருக்குது டேபிள் மேல. பேசுறதுக்கு ஒரு ஆளு வேணும்னா ஏங்க மகாலிங்க என்ன சொல்றான்னு பாருங்க. ஏமா போகட்டியா? நான் கூப்பிட்டல. அதான் கூப்பிட்டியாமா? கூப்பிட்டேன். பேசுறதுக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டேன். ஆமா ஏமா பேசுறதுக்கு ஆள் வேணும்ன்ற. மதுரை மாவட்டத்துல பெரிய ஆளுமா? பெரிய ஆளா? மாடுபுலி வீரன். அப்பேற்பட்ட ஆளு அவரை நிறுத்தி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஆனா வந்து மாடு குத்தி செயல் பண்ணுங்கிற அப்படி அந்த அண்ணன் பாரு நிறுத்தி வச்சிருக்க கேட்டுல பாரு பேசுவான். எங்க குத்தி செயல் போட்டுக்கிறான்? சைடுல குத்தி செயல் போட்டுக்கிறான். அதான் சொல்றேன். நீ வர வேண்டாம் போ. மாலையில 500 சேர்த்து மாடு மேய்க்கிறவன் எங்க இருக்கிறானா? மாடு மேய்க்கிறவனும் காலையா எடுக்கிறவனா? நான் அடைக்கி போடுறேன் வர சொல்லு. ஓட்டு போட்டி போய் பாக்குறேன். தொங்கன்னு கூத்துன்னு பேர் எங்க தொங்க சொல்றா? சும்மா பல்லு பீஸ் போட கொரோனா பிரச்சனைல பணத்துக்கு செலவு காய்ச்சல் சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம். எனக்கு இங்க யாருமே நீ சத்திரவதி கிடையாது. பத்துல ஆறுமுகம் தான் நீங்க சத்திரவதி. வயசு போய் போய் பண்ணலாமா? நீ கம்பங்காட்டுக்கு போனவள, சோளக்காட்டுக்கு போனவள, முள்ளுக்காட்டுக்கு போனவள, ஏரிக்கு போனவள ஒரு 500 ரூபாய் காசு ஆசைப்பட்டு ஊருக்கு ஒரு விஸ்வநாதன் தப்பி கோமாளி அவர்கிட்ட அவர் போக முடியாது. யாரு கேட்டியா? பூனியை எடுத்து எண்ணெய் வச்சுட்டாங்க. உனக்கு சரி என்ன கேக்குற? இப்படிலாம் அக்கிரம் வேண்டாம். பாரு கல்யாணம் பண்ற பையன் வயசு பையன் உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பாடத்திலுப்பி கர்மாந்தரம் எடுத்து பாய் கட்டி கட்டி கை கட்டி கட்டி நெத்தில ஒரு ரூபா ஒட்டி இந்த அக்கிரமும் வேண்டாமடா வளர பையன். சரி நீ நான் ஒத்து போயிடலாம். ஏய் இவ்வளவு பண்ணாத. ஏய் இங்க உனக்கு என்ன நோவா? தொடக்கூடாது. தொடக்கூடாதுங்கிறான். தூரம் போயிட்டு என்ன ஒரு 40 கிலோமீட்டர் போயிருப்பியா? இல்ல சேலம் பக்கமா போயிட்டேன். அப்படின்னா தெரியலையே. இப்படி அக்கறம் வேண்டாம். பாக்குற வரையில் பாப்பேன். அப்படி பாவாட கூட இழுத்து போட்டு புழுங்கி செத்து போயிருவோம். ஒரே மூத்திர கவிச்சு கவியாக்கும் தூய் போயிட்ட கொள்ள வச்சுட்டு அடிச்சு பார்த்துக்கு எந்திரிக்கல. அந்த உள்ள இருந்த மாற கொடுமை மூய்மான் அடிச்சுட்டான். ஐயோ அது உள்ள இருந்து பழைய துணி தானே ஒரிஜினல். புழுங்கி செத்து போயிருவா. இப்ப சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உண்மையில நடந்தது. இந்த அழகு மாதிரி மேல சத்தி மேல இது நடந்த சமாச்சாரம். சாய் மேலே வேண்டிட்டு நம்பிக்கை வாங்க. உண்மையை நான் சொல்லிவிட நீ செத்து போயிருக்க. என்னடா சொல்லுவேன்? இந்த அம்மா கூத்து பழி இது வரைக்கும் 29 வருஷம் 30 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்குமே எங்க நாடகத்துக்கு போனாலும் சரி போற பக்கம் சூகேஸ் பட்டி வாங்கிட்டு போறது இல்ல. போற பக்கம் கட்டப்பை நிறம் போயிட்டான். நாங்களே நாடகம் அடித்து காலையில துணிமணி எடுத்து போய் உள்ள துவைச்சிட்டு வருவோம் அடுத்த நாளைக்கு. ஆனா இந்த அம்மா அப்படி கிடையாது. 1 வருஷம் ஆனாலும் சரி இல்ல 10 வருஷம் ஆனாலும் சரி மேச்சேரி சைக்கிள் ஸ்டாண்ட்ல தான் இந்த அம்மா கட்டப்பை கிடக்கும். துணி துவைக்கிறது இல்ல. அந்த அழுக்கு பாவாடையில நான் புளிங்கி ஜாவம் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா துணி துவைச்சிருக்க கலர் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியல. கொள்ளுங்கறப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடி சிவப்பு பாவாடையா இருந்துச்சுன்னா நீ சொன்னதே தான். வேற பாவாடை புடிச்ச சரி பாத்துறேன். சிவப்பு கலர் பாவாடை இருந்தா நான் சொன்னது உண்மை. அதே சிவப்பு கலர் பாவாடை தான். அதே பாவாடை தான். 10 நாளுக்கு முன்னாடி அதே கலர்ல பாவாடை தச்சுங்க. பாவாடை வந்து கிழிஞ்சு மக்கி போச்சு. இருந்தாலும் இப்படிப்பட்ட அழகான பெண்ணு வந்திருக்கிறேன். நீ கொஞ்சம் பாடையில போ பாக்குறேன். இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டில இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை. அப்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க.
கிடைக்காதுங்கிற ஏன்னு கேப்ப 3 பிளேடு கிடைக்கலையா பட்டு டப்பால இருக்குதா 3 பிளேடு ஓய் உங்கள புத்திக்குது அறிவு கட்டு போறீங்க ஏப்பா ஏப்பா உங்களுக்கு அறிவு இல்ல என்ன மாதிரி அறிவு இருந்தா நீங்க இன்னும் மெத்தைய கட்டிருப்பீங்க இங்க வா முடிஞ்சா 2500 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு 3 பிளேட் வாங்குறது காசு இல்லையான்னு கேக்குறேன் நீங்க பொழைக்க தெரியல ஒட்டுக்கா 1 வருஷத்துக்கு முடி வளர்த்தணும் நானும் எங்க வீட்டுக்காரியும் ஒட்டுக்கா 2 பேரும் சேர்ந்து 1 வருஷத்துக்கு முடி வளர்த்துறது நம்ம ஊர்ல பாரு ரோட்டு மேல பழைய சிக்கு முடி வாங்குறீங்க போவாங்க 100 கிராம் சிக்கு முடி 300 ரூபாய் 200 கிராம் சிக்கு முடி 600 ரூபாய் 300 கிராம் முடி சிக்கு முடி 900 ரூபாய் ஆமா இப்படி முடி வாங்குறீங்க வருவாங்க நானும் எங்க வீட்டுக்காரி ஒட்டுக்கா 1 வருஷம் வளர்த்தி முடி போட்டு 4 ஈய குண்டா வாங்கிக்கிறோம் அந்த ஈய குண்டா வளர்த்து சோறாக்கி சாப்பிடுறது நல்லா இருக்கும் அந்த முடி போட்டு ஈய குண்டா வாங்கி கொடுக்கு மாசம் போட்டு சாமான் வாங்கி அதுவாடி திக்கிறீங்க நீ உயிரோட இருக்கணும் என்ன பாத்திரம் சொல்லுவீங்க புடுக்கு மஞ்சள் போட்டு பாத்திரமா இங்க வா நீ இருக்கவே கூடாதுடா ஏன் என்ன நீ இருக்கிற சுடுகாட்டுல இருக்கணும்டா உன்னதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க பொண்ணு வருஷத்துக்கு ஆளு இல்லைன்னு ஆமா ஏய் இங்க பாரு சாயங்காலம் பிரியாணி சாப்பிட்டியா இங்க பருப்பு ரசம் கோபிச்சுட்ட உனக்கோசரம் நான் பிரியாணி கொண்டு வந்த கப்புல பிரியாணி சாப்பிட்டியா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அந்த கப்பு என்னன்னு தெரியுமா அந்த கப்பு புடுக்கு மஞ்சள் போட்டு இது கூட வீட்டுல வந்தா கூட தண்ணி கூட ஒரு டம்ளர் குடிக்கிறோம்ல குடிக்காத வந்தீங்கன்னா 1500 செலவு தான் ஆகுது வராது வீட்டு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நான் சபையை நாடி வந்து வருதை சொல்லு இந்த நாட்டுக்கு சென்று என்ன சேர்ந்திருக்கும் தேவி சபை தேவி சபையுமாக தாய்மார்களும் பெரியோர் பள்ளி மாணவர்களும் கடலாலை வாழ்ந்திருக்கிறார்கள் அவருக்கு முதல் வணக்க சொல் வணக்கம் இருந்தாலும் எனக்காக அம்பளம் கொடுத்த அனுப்பி உள்ளவும் என்ற சுமாரமான வாயாடி வேலையாக அவரை செய்யும் தொழிலும் சரி கொடி வளர குண வளர இதை மேற்சேரி வந்தவன் சொன்னது எப்படி வருஷம் வளர்ந்து கொண்டு வருதோ அதை போல குடும்பம் வளர வேண்டும் இருந்தாலும் என் பேர் என்ன சொல்லுங்க What is your name? What is your name? உங்களுடைய நேம் என்னன்னு கேக்குறேன். ஆமா. இந்த படிப்பை பள்ளிக்கூடத்துல படிக்கல இப்படி சொல்லிருந்தா இருக்கும்டா. அப்புறம் என்னது படிக்க வச்ச? எத்தனாவது படிக்க வச்சீங்க? உலகத்துல தான் படிச்சான். எங்க நீ படிக்க வைக்கிற? வாங்க கூட வந்து காலையில வந்து குவார்டர் வாங்கி கொடுக்குறேன். எங்க வயசா? குவார்டர் வாங்கி கொடுக்குறேன், ஆனிஸ் வாங்கி கொடுக்குறேன், பீடி வாங்கி கொடுக்குறேன். எல்லாம் வாங்கி கொடுத்துன்னு கேட்டுட்டு எங்க படிக்கிறது? எங்க விட யூடியூப்ல போகுது. நாளைக்கு உனக்கு ஒரு பேர் இருக்கு விடு. ஏய் மூடு வாயா. ஆடி எங்கடக்கு வைக்கிற? அது என்னடா அது? மிஸ்திரி பட்ட மாட்டேங்கற. ஒப்ப தெரிஞ்சிருக்குமே. தெரியல. ஏ நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன்டா? முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தள சத்தம். ஒரு காது சீக்காது, ஒரு காது கேட்காது. அப்படியே. நீங்க நன்றாக சொன்னாலும் எனக்கு தெரியும். அடியே. அந்தரங்க மாதர் வெச்சே. அந்தரங்க மாதர் மெச்சே. சுந்தர வதன ரூபி. சுந்தரவதன ரூபி. என் பேரோ குணவல்லியாகும். அட குணத்திலே சிறந்ததனால குணவல்லி. குணவல்லியா இருந்தாலும் நீ எப்படி பிறந்த இடத்தை காட்டு.
வாட நங்கோலிக்கு வாட காட்டுறேன் பிறந்த இல்ல எப்படி பிறந்தீங்க உங்க தாய் தந்தை யாருன்னு கேக்குறேன் ஏய் என்ன பத்து மாதம் அங்கத்தால் சொந்த வெற்ற தாயாரு யாரு யாரு சென்று தெய்வம் காது மணி வளர்ச்சி என் தந்தையாரு யாரு சொல்லுங்க ஓட்ட சொல்றேன் தாயாரோ என்னடா இப்படி நோண்டிக்கிட்டு திரியுற என்னடா ஆச்சு ஏன்டா என்னடா பாக்குற என்னடா என்னடா பாக்குற அப்படி பார்த்தா புதுமையா இருக்குதாமா என்னடா சொல்ற இல்ல சீரையெல்லாம் புதுசாகுது மணியெல்லாம் புதுசாகுது எல்லாமே புதுசாகுதா உள்ள அங்கேயே மேட்டூர் மாதவி சீலை எடுத்து கட்டிட்டு வந்துட்டியா அதுதான் யாசம் சீலை கட்டிக்கிட்டு அளவுக்கு போக கூடாதுங்கிறத வரகாட்டின்னு சொல்றேன் ஏய் தப்பட்ட காய்ச்சறாங்க 10 மாதம் அங்கத்தால் சமுதிர பெற்ற தாயார் யாரு கட்ட என் தாயோ வீரவல்லி சரி என் தந்தையார வீரராஜன் சரி வீரராஜன் இருவருக்கு நான் மகளாக பிறந்தேன் என் பேரோ குணவல்லி அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் யாரை திருமணம் செஞ்சீங்க ஏண்டா ஏய் என்னடா கேக்குற கல்யாணம் ஆளுனா கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் கல்யாணம் பண்ணி ஆசிரியர் முத்தம் கொடுக்கலான்னு தான் பாட்டி கல்யாணம் பண்ணி பாட்டி விட்டு அப்படி வேக்கும் வேக்கும் தான் சத்தவாரு ஒரு முத்தம் கூட சத்து பருவ தாயார் முத்தம் கொடுத்தா ஆமா இவன் நெஞ்சுக்குள்ள ஆணிச்சு பாக்கெட் வச்சுக்கிறா போறன போய் பீடி குடிக்கிறா பெருமாளான்னு சொன்ன மாதிரி அடியே என்ன மாலை இஷ்டம் பண்ணவர் யாரு தெரியுமா
தெரியுமா? யாரு? என் கணவரோ ஆ, இத சாந்தசீல மன்னனாகும். சாந்தசீல மன்னன். அவர்களை திருமணம் செய்து கேக்குற தப்பா நினைக்க மாட்டீங்க. ஏன் இது உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்குதா? ஏன்டா கேக்குற? தெரிஞ்சுக்கலான்னு தான். டேய், இப்பதான் நான் புதுசா கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆச்சு. சரி. 6 மாச காலத்துல ஆ, என் புருஷன் பக்கத்துல கூட வரதில்ல. வாங்கிட்டு வரமாட்டேன் அப்படி. ஏன்? நீ வந்தா தள்ளி தள்ளி படுத்துக்கிற. ஆ, ஆனா ம், திருமணம் செய்து 6 மாத காலம் ஆகிவிட்டதா சுவாமி. ஆமா. நம்ம இருவரும் நம்ம சேரவில்லையே. ஆ, என்ன காரணம் கேட்டேன். சரி. அப்ப என் கணவர் சொன்னாரு, எப்படி? அம்மா ஆ, என் தம்பி மேருங்க 2 பேர் இருக்கிறாங்க. சரி. என் தங்கச்சி இருக்கிற சின்ன திருவயது. ஆ, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஆமா. அவங்க பாப்பாங்க பிடிப்பாங்க. சரி. அவங்களுக்கு மனசு சங்கடப்படும். ஆமா. அதனால ஆ, அவங்களுக்கு திருமணம் செய்து விட்டு சரி. அதுக்கு மேல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு மேல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற கணவர் சொல்றாரு. கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்கடா. கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிள்ளை எதுவும் பக்க வேண்டாங்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை வீட்டுல இருக்குது, அந்த பிள்ளை எதுவும் நினைச்சுக்குமா நினைச்சுக்காது. அதனால ஆ, இன்னமும் நான் என் கணவரும் நாங்க 2 பேரும் ஆ, ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறது கூட கிடையாது. பேசுறது கிடையாது. சரி. இருந்தாலும் என் கணவர் சொல்றது நியாயம்தான். ஆ, இந்த அக்கறம் என்னத்துக்கோ எதுக்கு தெரியல. டேய், உன் கணவர் சொன்னது உண்மைதான். ஆனா வயிறுதான் வருது. அடடடடடடா. இந்த வயிறு தான் பாலா போன வயிறு தான் சோறு திங்குது. அது பாவம், அதுக்கு ஒரு கரும்பு தான் கிடைக்குமா? எது எது அடிவாயி ஒரு கரும்பு தான் கிடைக்குமா? ஒரு பீடி தான் குடிக்குமா? ஒரு வெத்தலை தான் போடுமா? ஒரு ஆணிச்சு தான் போடுமா? அது என்னையா பொண்ணு பாலா போனது. அதனால எனக்கு அப்படியே எடுக்கு வெடுக்கு 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 வெடுக்கணும் இழுக்குதடா. நல்லா சுடு தண்ணி காய வச்சு ஊத்து சரியா போயிடும். ஒரு காலையில நோய் வந்திருக்குமா? ஒருவேளை நோய் வந்திருக்கும் கூட. டேய், ஆசடா எடுக்க எடுக்கு. ஆசை உனக்கு. சரி. படுத்தா தூக்கல்ல, ஆ, உக்காந்தா தூக்கம் இல்ல. இல்ல. நல்லா இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், ஆணைக்கு எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை உனக்கு? என் புருஷன் தான் என்கிட்ட வந்து உக்காரதில்ல, பிடிக்கிறதில்ல, பேசுறது இல்ல. யாரு? உங்க வீட்டுக்காரு சாந்த செய்யலாம். சரி. என் கொழுந்தனார் இருக்கிறான், கொழுந்தனாரு. சத்தியசீல. சரி. அவனை பார்க்கலான்ட்டு நான் நினைக்கிறேன்டா. இந்த பொம்பளையால தான் குடும்பம் கெடுது. ஏண்டா கட்டணம் புடிச்சிருக்கிறான். ஏன் குழந்தை மேலேயே ஆசைப்படுறான்? அவன் தான் எதுவும் கண்டு மாட்டுக்கிறான புருஷன். சும்மா ஊமியா போயிருச்சுங்கிற. அதனால என் கொழுந்தனார் பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. சரி. அதனால நீ வந்த விஷயம் என்ன? கணவரை வளர்க்க கூடிய சாந்த செய்யலாம். உடனடியே உங்களை கூட்டு வர சொன்னாரு. இதோ என் நாத்தனா சிவநந்தினி இருக்கிறான். அவன் அனைத்து பேரும் கூட்டு வர சொன்னாலா? ஆமா. அவள் இருந்தாலும் இங்க பாரு, 2வது கொழுந்தனாரு. 2வது கொழுந்தனாரு. சரி. குணசீலை. குணசீலை. அவனை கூட்டு வா, அவனும் பாக்குறோம். அவனுக்கு பின்னல இருக்குமா? இருக்காதா? தெரியல. சரி. போய் பார்க்கலாம். கேளுங்க பேருங்களே. குணவள்ளி நான் கொழுந்தனார் அவளன் கூடிய குணசீலனை அழைக்க குணசீலன் சபை தெரிவார். அவரை